ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது குழந்தைங்களுக்கு எந்த சீசன்லையும் ரொம்ப பிடிச்ச ஜெல்லி ரெசிபி தான் பண்ண போகிறோம். நம்ம பண்ண போகிற இந்த ஜெல்லி எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்காமல் வெரைட்டியாக சிம்பிளாக நம்ம எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வெரைட்டியாக நம்ம ஜெல்லி எப்படி செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அகரகர் இந்த கடல் பாசி வச்சு தான் நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். இது ஒரு விதமான கடல் பாசி. இந்த கடல் பாசி 10 கிராம் நான் எடுத்திருக்கேன். இந்த 10 கிராம் வச்சு தான் இன்றைக்கி 3 வெரைட்டியாக நான் செய்ய போகிறேன். நான் 3 ஃப்ளேவரில் பண்ண போகிறதுனால இந்த கடல் பாசியை 3 பங்காக பிரித்து எடுத்துக்க போகிறேன். 3 பங்காக இந்த மாதிரி சமமாக பிரித்து எடுத்துக்கிட்டாச்சு. சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த மாதிரி 3 பங்காக நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஒரே ஃப்ளேவரில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் போல் ஒரே ஃப்ளேவரில் பண்ணும்போது நம்ம பிரித்து எடுக்காமல் அப்படியே சேர்த்து மொத்தமாகவே சேர்த்து செஞ்சிடலாம். மொத்தமாக சேர்த்து செய்யும்போது 9 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறணும். ஒரு பங்கு கடல் பாசிக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி டம்ளரில் எடுத்துக்கிறோங்க. மீடியமான காஃபி டம்ளர் தான் இது. இதில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிடுவோம். 3 டம்ளர் தண்ணி சரியான அளவாக இருக்கும். நீங்கள் இதை விட குறைச்சி சேர்த்துக்க வேணாம், இதை விட அதிகமாகவும் சேர்த்துக்க வேணாம். 3 டம்ளர் தண்ணியில் நம்ம கடல் பாசியை சேர்த்து வேக வச்சிடலாம். கடல் பாசி வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. 10 நிமிஷத்தில் வெந்து கரைய ஆரம்பிச்சிடும். அடுப்பை ஹை லெவலுக்கே எரிய விட்டுக்கிறேங்க. குயிக்காக பண்ணணுன்னா நம்மளுக்கு ஹை லெவலுக்கே அடுப்பு எரியட்டும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. அடியில் ஒட்டாத அளவுக்கு அடிக்கடி இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறேங்க. கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, இடையில கிண்டி விட்டுக்கிட்டால் போதும். இந்த மாதிரி திப்பியாக தெரியாமல் இது ஃபுல்லாகவே கரைஞ்சிடணும். அந்த அளவுக்கு பொறுமையாக செஞ்சுக்கிறணும். தண்ணி கொதிக்க ஆரம்பித்தோன்னே அடுப்பை மீடியம் லெவலுக்கு குறைச்சிக்கிறோங்க. நம்ம சேர்த்துருக்கிறது 3 டம்ளர் தண்ணி. ஹை லெவலுக்கே இருந்துச்சுன்னா தண்ணி சீக்கிரமே ஆவியாயிரும். நம்ம இப்போ பண்ண போகிறது மில்க் ஃப்ளேவர். இதுக்கு நான் பால் பவுடர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் சேர்த்து கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட 3 டம்ளர் தண்ணிக்கு 3 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் எடுத்துக்கிடுவோம். நீங்கள் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்திங்கன்னா 3 டம்ளர் பால் சேர்த்துக்கிறீங்க. தேவையான இனிப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான இனிப்பு 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ சீனி நல்லா கரையட்டும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பால் பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சிடணும், கடல் பாசியும் நல்லா கரைஞ்சிடணும். இந்த அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பால் பவுடரில் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பால் பவுடரை நல்லா கரைச்சிக்கிறணும். சீனி நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்ச பால் பவுடரில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சேர்த்து பால் பவுடரை கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கிறங்க. இந்த மாதிரி ஏன் சேர்க்குறோன்னா, நம்ம நேரடியாக பால் பவுடரை சேர்க்கும்போது பால் பவுடர் கட்டியாக கரையாமல் நின்றுக்கிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து பால் பவுடரை நல்லா கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கலந்துவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் பவுடரை கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு இந்த கடல் பாசி கூட சேர்த்துடலாம். பால் பவுடரை சேர்த்துட்டு அப்படியே கொதிக்க வச்சுருங்க. லைட்டாக கொதிச்சா போதும். கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். அப்படியே உங்கள்கிட்ட ட்ரே இருந்ததுன்னா கூட அதில் ஊற்றி உரைய வச்சுக்கலாம். என்கிட்ட ட்ரே இல்லை, அதனால் பிளேட்டில் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க. சூடு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். சூடு கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் துளசி விதை நம்ம ஊற வச்சு இது கூட சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி துளசி விதை நீங்கள் எடுத்து ஊற வச்சிட்டிங்கனாவே நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் துளசி விதை எடுத்து ஊற வச்சுக்கிறோங்க. சூடு ஆறின உடனேயே நம்ம ஊற வச்ச துளசி விதையை கலந்துடணும். சூடு ஆறி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஜெல்லியாக உறைஞ்சிரும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண முடியாது. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் இப்போ துளசி விதையை கலந்துடலாம். கலந்துட்டு அப்படியே வச்சிடணும். மறுபடியும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. விதை எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி கலந்து விட்டுட்டு திரும்ப கலந்து விடாமல் அப்படியே வச்சிடணும்.
15 நிமிஷத்தில் நம்மளுக்கு ஜெல்லி ரெடி ஆயிரும். இப்போ கலந்துடலாம் விதையை. இது சப்ஸா விதை. இந்த விதை 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து ஊற வச்சிங்கனாவே இந்த அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த விதையை ஃபுல்லாமே பரவுற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டிங்கனாவே அதுவே நல்லா பரவிடும். விதையெல்லாம் பிரிஞ்சு போகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிறங்க. இந்த அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கலந்து விட வேணாம், அப்படியே வச்சிடலாம். 15 நிமிஷத்தில் ஜெல்லியை நம்மளுக்கு கிடச்சிரும். இந்த கலவையை சின்ன சின்ன டம்ளர், சின்ன சின்னதாக இருக்க கப், கிண்ணம் இந்த மாதிரி தனித்தனியாக ஊற்றி வச்சுக்கிட்டோங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒவ்வொன்றா அப்படியே எடுத்து கொடுத்துடலாம். அப்படியே கட் பண்ணாமல் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரேயில் ஊற்றி வச்சோன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மீதம் வச்சுருக்க கடல் பாசியில் ஒரு பகுதியில் நம்ம லெமன் ஃப்ளேவரில் ஜெல்லி செஞ்சுக்கிடுவோம். இந்த லெமன் ஃப்ளேவர் ஜெல்லிக்கு நம்ம முதல்ல செஞ்ச மாதிரியே 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிடுவோம். 3 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பகுதி கடல் பாசியை சேர்த்துக்கிடுவோம். தண்ணி நல்லா கொதிக்க வரைக்கும் அடுப்பை ஹை லெவலுக்கே எரிய விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கிருங்க. கடல் பாசி நல்லா கரை வரைக்கும் காய்ச்சிக்கிடுவோம். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் இனிப்பு 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிடுவோம். சீனியும் நல்லா கரையட்டும். லெமன் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம். 2 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். இந்த கடல் பாசியை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடுவோம். நல்லா சூடு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் 2 லெமன்லேருந்து ஜூஸ் புழிஞ்சு சேர்த்துக்கிறேங்க. 2 லெமன் ஜூஸ் போதும். நம்ம 3 டம்ளர் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். 2 லெமனே சரியான புளிப்பாக இருக்கும். இதுக்கு மேலே சேர்க்க வேணாம். கம்ப்ளீட்டாக சூடு ஆறினதுக்கப்புறம் தான் சேர்த்துக்கிறணும். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம பிழிஞ்சு வச்ச லெமன் ஜூஸை சேர்த்துருவோம். லெமன் ஜூஸ் சேர்த்து இப்படி கலக்கும்போது நம்மளுக்கு சரியான லெமன் கலர் கிடச்சிரும். லெமனை சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கட்டும் பரவுற மாதிரி கலந்துக்கிறங்க. எல்லாமே நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம ஜெல்லியோட டேஸ்ட்டு ஒரே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் கிண்டக்கூடாது. இப்போ ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பராக ஜெல்லி ஆகி வந்துடும். அடுத்ததாக மீதம் இருக்க இன்னொரு பகுதி கடல் பாசியில் பீட்ரூட் ஃப்ளேவர் ஜெல்லி செஞ்சுக்கிடுவோம். இதுக்கு பீட்ரூட்டை நல்லா சீச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேங்க. தோலெல்லாம் க்ளீனாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேங்க. இதில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த பீட்ரூட்டை நல்லா வேக வச்சு ஜூஸ் எடுத்துக்கிடுவோம். 2 டம்ளர் அளந்து ஊற்றிக்கிறேங்க. அதே காஃபி டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கிறேங்க. வேக வச்சு வடிகட்டிட்டு தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கிடுவோம். இப்போ பீட்ரூட்டில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். நம்ம அதே அளவு கடல் பாசி தான் இப்போ எடுத்திருக்கோம். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி தான் நம்மளுக்கு தேவை. அதனால் இப்போ நல்லா வேக வச்சு வடிச்சிட்டு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை சேர்த்துக்கிடுவோம். நல்லா வடித்து எடுத்துக்கிறேங்க. ஜூஸை வேஸ்ட் பண்ணாமல். இதை நம்ம இப்போ அளந்து ஊற்றிக்கிடுவோம். இப்போ இதில் இருக்கிறது 1.25 டம்ளர் தான் இருக்குது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். ஜூஸும் தண்ணியும் சேர்த்து மொத்தமாக 3 டம்ளர் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி நம்ம சேர்த்து செய்யும்போது பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த ஜெல்லி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ஜூஸில் கடல் பாசியை சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த பீட்ரூட் ஜெல்லிக்கு ஒரு லெமன் எடுத்து ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. கடல் பாசி நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்த்துக்கிடுவோம். 3 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேங்க. சீனியும் நல்லா கரையட்டும். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம்.
இதில் ஒரு லெமன்லேருந்து எடுத்த ஜூஸை அப்படியே சேர்த்துடலாம். லெமன் ஜூஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் லெமன் ஜூஸ் சேர்க்கணும். இப்போ 3மே நல்லா உரைய வச்சிடலாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் எடுத்தோம் நம்ம ஜெல்லி தயார் பண்ணி சாப்பிட்லாம். ரெடிமேடாக கிடைக்கிற ஜூஸ் மிக்ஸ் பண்ணுற பவுடர் கடையில் வாங்கி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இதே போலவே கடல் பாசியை நல்லா காய்ச்சி கரை வரைக்கும் காய்ச்சி ஆற வச்சு தேவையான இனிப்பு சேர்த்து ஜூஸ் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்து இது போலவே செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலாம், எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்கல. அதனால் ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் வரை சாப்பிட்டுக்கலாம். ரெடிமேட் ஜூஸ் பவுடரில் செஞ்சிங்கன்னா 4-5 நாள் வரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஃப்ரீசருக்குள்ளே வச்சு ஐஸ் மாதிரி உரைய வைக்கக்கூடாது, சாப்பிட முடியாது. ஃப்ரீசருக்குள்ளே வைக்காமல் வெளியிலே வச்சு ஜில்லுன்னு வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஜெல்லியாக உரைகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களும் மிஸ் பண்ணாமல் எளிமையான முறையில் குறைவான செலவில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லி செஞ்சு கொடுங்க. கடையில் 500 ரூபாய்க்கு வாங்குகிற ஜெல்லி நம்ம வீட்டிலேயே 100 ரூபாய் செலவில் ஈஸியாக இந்த மாதிரி பண்ணிடலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புது நேயராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.